ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு நித்யா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சஷ்டி 1/7/2025 1ஆம் தேதி வர ஃபர்ஸ்ட் சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இன்னைக்கு வந்து நம்ம முருகருக்கு உகந்த நாள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதனால காலையிலே வீட்டில் எழுந்து க்ளீன் பண்ணிட்டு சாமிலாம் ஒன்றும் கும்பிடல. காலைல ஒரு வாழைப்பழம் மட்டும் இருந்துட்டு முருகனோட அருளால் சஷ்டி இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து அபிஷேகம் பண்ணோம். முருகருக்கு ஒன்றும் அபிஷேகம் பண்ணல. வீடெல்லாம் பண்ணிவிட்டு மாக்காலாம் போட்டுட்டு இருந்தேன். நீங்கள் எந்த மாதிரிலாம் சஷ்டி விரதம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி காலையில் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டா, நான் பால் குடிக்க மாட்டேன். பால் பழம் விரதம் இருப்பாங்க இல்லையா, நான் பால் குடிக்காதனால நான் பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பேன். இத்தனை பேர் முருகன் அருளால் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முருகனே துணை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் இந்த மாதிரி தான் விரதம் இருப்பேன். அதுவும் அவர் மனசு வச்சா மட்டும்தான் விரதம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருத்தணி போயிட்டு வந்தோம்போது வாங்கிட்டு வந்த முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓமன் இருக்குது, வேல் இருக்குது, முருகர் இருக்கார், மயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இது நான் ஃபஸ்ட்டு சஷ்டி இருக்கும்போது வீட்டில் முருகர் படம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேலண்டர்லாம் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை நான் கொஞ்சோண்டு கட் பண்ணி அப்புறம் வந்து ஒரு அட்டை பாக்ஸில் ஒட்டி நான் சாமி கும்பிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்தவர் தான் இந்த முருகர். அப்புறம் வந்தவர் தான் இந்த முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை முருகர் வந்து நம்மளை உடம்ப வருத்திட்டு விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம மனசில் முருகா முருகா முருகான்னு நினச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம விரதம் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிடாம உங்கள் உடம்ப சாப்பிடாம இருக்க முடியும், உங்களுக்கு நல்லா இருக்குது உடம்புன்னு சொன்னால் சாப்பிடாம இருக்கலாம். சாப்பிட்டும் விரதமும் இருக்கலாம். ஏன்னா முருகனை மனசார நினைக்கணும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.